ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து இந்த 5 இயர் பிஎல்எல்பி அஃபிலியேட்டட் கோர்சஸ் அண்ட் சோயல் கோர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல யாரெல்லாம் வந்து அட்மிட் ஆயிருந்தீங்களோ அவங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான். நீங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒன்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கரெக்டா தான் வந்து வெரிஃபை பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற எப்படி வந்து கிராஸ் செக் பண்றது, ரெண்டாவது வந்து உங்களுடைய கரண்ட் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி வந்து செக் பண்றது, அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனல் ரேங்க்ல நீங்க எத்தனாவது ரேங்க்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சேஃபஸ்ட் ஜோன்ல இருக்கிறீங்க அப்படிங்கிற பத்தின ஒரு கம்ப்ளீட் ஒரு அப்டேட்டா தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, அதாவது டிஎன்டிஎல்யூல நீங்க அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்ல வந்து 5 இயர்க்கு வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அந்த கவுன்சிலிங்குள்ள உங்களுடைய மார்க் வந்து இருக்கு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல அட்மிட் ஆயிருப்பீங்க. எதுக்காக அட்மிட் ஆயிருப்பீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு வந்து அட்மிட் ஆயிருப்பீங்க. ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கான டெட்லைன் வந்து இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள். 18, 19, 20 இந்த 3 நாள் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து அப்லோட் பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணி முடிச்சவங்க உங்களுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் நீங்க வந்து கரெக்டா தான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத வந்து வெரிஃபை பண்றது வந்து எப்படி அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஒன்ஸ் உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணி கரெக்டா தான் அப்லோட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற கிராஸ் செக் பண்றதுக்கு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் வந்து நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலா இந்த டேஷ்போர்டு வந்து யாருக்கெல்லாம் இருக்கும்னு கேட்டீங்கன்னா யாரெல்லாம் 5 இயர் பிஎல்எல்பிக்கு வந்து அப்ளை பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி இருக்கும். இன்னும் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல வந்து அட்மிட் ஆகல, நாங்க செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வெயிட் பண்றோம் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டேஷ்போர்டு இருக்கும். உங்களுக்கும் கண்டிப்பா ரேங்க் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். உங்களுடைய கேட்டகரி ரேங்க் என்ன, உங்களுடைய ஜெனரல் ரேங்க் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த இடத்துல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்க நல்லா நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் நாள், அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு டாக்குமெண்ட் வெரிஃபை பண்றதுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. இந்த லாஸ்ட் டேவை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு கூட போக முடியாது. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இக்னோர் ஆயிருவீங்க. அதனால வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல உங்களுக்கு மெயில் வந்தவங்க அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கட் ஆஃப் மார்க்ல மேல எக்ஸஸா உங்களோட மார்க் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக இன்னைக்கு நைட் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு உங்களுடைய 10th 12th உங்களுடைய டிசி உங்களோட கம்யூனிட்டி இது எல்லாத்தையுமே நீங்க வந்து இமீடியட்டா வந்து ஒரிஜினல் வந்து ஸ்கேன் பண்ணி வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அப்லோட் பண்ணது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு லாகின் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகுதுன்னா நீங்க கரெக்டா பெர்ஃபெக்ட்டா அப்லோட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல உங்களுக்கு அப்லோட் பண்ணா நீங்க கரெக்டா இந்த மாதிரி வந்து லாகின் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஷோ ஆகாம உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அப்லோட் பண்ணக்கூடிய பேஜுக்குள்ள போகுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க இன்னமும் வந்து ப்ராப்பரா அப்லோட் பண்ணலைன்னு அர்த்தம். ஏன்னா சர்வர் வந்து ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு வந்து ரொம்ப வந்து பிஸியா இருந்தது அண்ட் வந்து சர்வர் வந்து எரராகவும் இருந்தது. ஒன் டைம் அப்லோட் பண்ணி சேவ் கொடுத்தாலும் வந்து சேவ் ஆகாம மறுபடியும் இந்த மாதிரி பேஜுக்குள்ள தான் வந்து போனது. அதனால எதுக்காக இந்த வீடியோவை ரொம்ப அழுத்தி உங்களுக்கு வந்து சொல்றேன்னா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனால இப்போ இன்னைக்கு ஒரு டைம் வந்து இந்த டேட்ல இன்னைக்கு போயிட்டு மறுபடியும் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு லாகின் பண்ணி செக் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து கரெக்டா வந்திருக்கு, லைக் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வந்திருக்கு அப்படின்னா நீங்க பெர்ஃபெக்ட்டா அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு வரக்கூடிய மண்டே அன்னைக்குன்னு உங்களுக்கு அட்மிட் கார்டு அலாட்மெண்ட் லெட்டர்ல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இப்படி இந்த மாதிரி வராம மறுபடியும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணக்கூடிய பேஜுக்குள்ள போகுதுன்னா நீங்க கம்பல்சரியா வந்து அகைன் வந்து அப்லோட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஓகேங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு அட்மிட் ஆயிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இந்த ஒரு கிராஸ் செக் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ரெண்டாவது அப்டேட் வந்து பார்க்கலாம். நிறைய பேர் என்கிட்ட வந்து மெஜாரிட்டியா கேட்கக்கூடிய கமெண்ட்ஸ் டவுட்ஸ் என்ன அப்படின்னா எங்களுடைய கேட்டகரி ரேங்க் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேங்க் இருக்குது, அந்த ரேங்க்ல எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. கம்யூனல் ரேங்க்ல எவ்வளவு ரேங்க் உள்ள நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சேஃப் ஜோன்ல வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ஸா வந்து கேக்குறீங்க. ஆக்சுவலா வந்து உங்களுடைய கம்யூனல் ரேங்க் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படிங்கிற இந்த இடத்துல பாருங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கம்யூனல் ரேங்க் இவங்க கம்யூனிட்டி என்னன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்கணும். கம்யூனிட்டி கேட்டகரி வந்து இவங்க எம்பிசி அண்ட் டிஎன்சி இந்த கம்யூனிட்டில இவங்க வந்து பிஏஎல்எல்பிக்கு வந்து 52வது ரேங்க்ல வந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எம்பிசி டிஎன்சி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னா பிஎல்எல்பிக்கு அதுல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 52வது ரேங்க்ல வந்து இருக்கிறாங்க. சரிங்களா, இந்த மாதிரி தான் நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்களோ அந்த கேட்டகரிக்கு ஏத்த மாதிரி நீங்க கம்யூனல் ரேங்க் ஒன்ஸ் வந்து செக் பண்ணணும். இப்போ ஆக்சுவலா இப்போ கம்யூனல் ரேங்க்ல 52வது கேட்டகரியில இருக்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டியா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லயே இவங்க கேட்ட ஃபர்ஸ்ட்ல இருந்து டாப் 3 ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அதுல ஏதாச்சும் ஒரு காலேஜ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட்ல வந்து அலாட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்குது.
இப்போ இன்னமும் உங்களுக்கு புரியுற மாதிரி வந்து சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல 15 கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல ஆல்மோஸ்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் தான் சீட் வந்து ஃபில்அப் பண்ணுவாங்க. அடுத்தடுத்த ரவுண்டுல தான் வந்து பிரைவேட் காலேஜுக்கும் நம்மளுக்கு வந்து ஆட் ஆகும். சரிங்களா? அதனால நீங்க வந்து ஒண்ணும் ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லயே நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தாலும் வந்து ஒவ்வொரு காலேஜ்லயும் வந்து ஒரு 160 சீட் இருக்கு அப்படின்னா, மெஜாரிட்டியா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சிரும். எப்படி பார்த்தாலும் 160 சீட்ல ஒரு 80ல இருந்து 100, 120 ஸ்டூடண்ட்ஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல சீட்டு போயிட்டு ஸ்டூடண்ட் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இருக்கும். சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அஃபிலியேட்டடுக்கும் அப்ளை பண்ணிருப்பாங்க, ஹானஸ்க்கும் அதாவது சோயலுக்கும் வந்து அப்ளை பண்ணிருப்பாங்க. அப்போ அதிகமா எல்லாருமே லைக் பண்றது என்ன அப்படின்னா, அஃபிலியேட்டட விட சோயலுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அஃபிலியேட்டட் கோர்சஸை விட நம்மளுக்கு ஹானஸ் சோயல்ல தான் வந்து லாவை பத்தின டெப்தா உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. அதனால வந்து அதிகமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கு தான் வந்து ஆசைப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரெண்டுக்குமே அப்ளை பண்ணிட்டு அஃபிலியேட்டடுக்கு நான் வந்து ஜாயின் பண்றதுக்கு எனக்கு வில்லிங் இல்ல, நான் வந்து டைரக்டா சோயில போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சீட் வேகன்சிஸ் வந்து காலியாகும். அந்த காலியாகக்கூடிய வேகன்சி யாரு கொடுப்பாங்கன்னா, அந்த ஸ்டூடெண்டோட அடுத்த ரேங்க் வந்து யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து போகும். இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் பண்றதுல நம்மளுக்கு வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுடைய கம்யூனல் ரேங்க் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல ஒரு 800 ரேங்க் 700ல இருந்து 800 ரேங்க்குள்ள நீங்க வந்து இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சேஃப் ஜோன்ல தான் வந்து இருக்கிறீங்க. மெரிட் அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட் ரெண்டு பேருமே சேர்த்து தான் வந்து சொல்றேன். 800 ரேங்க்குள்ள நீங்க உங்களோட ரேங்கா வந்து இருக்கு. 800ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் தான் உங்களுக்கு சொல்றேன். மினிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்தா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அப்படிங்கறத மெஜாரிட்டியா வெயிட்டிங் லிஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து போறோம் அப்படின்னா ஒரு 700 ரேங்க் கூட நம்ம வந்து சொல்லலாம். 700 ரேங்க்குள்ள உங்களுடைய ரேங்க் வந்து இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் ஒரு சேஃபஸ்ட் ஜோன்ல தான் வந்து இருக்கிறீங்க. அடுத்தடுத்த ரவுண்டுல உங்களுக்கு அடுத்தடுத்த ரேங்க் அப்படிங்கிறது போகும். 700, 800 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அடுத்தடுத்த ரேங்க் வந்து அடுத்தடுத்த ரவுண்ட்ல உங்களுக்கு வந்து மூவ் ஆயிட்டே போகும். அதனால வந்து உங்களோட ரேங்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட கட் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே, இருந்தாலும் இன்னமும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறீங்க, ப்ரோ இப்போ நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ண காலேஜ் வந்து மதுரை, எங்களுக்கு மதுரை காலேஜே வந்து சீட் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உங்களோட கட் ஆஃப் மார்க் பிளஸ் வந்து உங்களோட ரேங்க் நல்ல ஒரு ரேங்க் ஒரு 100 ரேங்க்குள்ள இருக்கிறீங்க, ஒரு 50 ரேங்க்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண ஃபர்ஸ்ட் 3 காலேஜ்ல ஏதாச்சும் ஒரு காலேஜ் வந்து கிடைக்கும். இல்ல உங்களுக்கு 50ல இருந்து கம்மியா ரொம்ப ஒரு உங்களோட ரேங்க் வந்து ஒரு 10 ஒரு 20வது ரேங்கிங்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஷுவரா வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எந்த காலேஜ் கொடுத்திருக்கீங்களோ அந்த காலேஜுக்கு கண்டிப்பா சீட் வந்து அலாட் ஆகும். சரிங்களா? ஏன்னா சீட் அலாட்மெண்டேஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மதுரை லா காலேஜ்ல 5 இயர் பிஎல்எல்பிக்கு 171 சீட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 171 சீட்டுமே வந்து பிசிக்கு வந்து கொடுத்துட மாட்டாங்க. 171 சீட்டும் வந்து ஜெனரலுக்கு வந்து பிரிப்பாங்க. அதே மாதிரி வந்து பிசிக்கு வந்து பிரிப்பாங்க, பிசி முஸ்லீம்க்கு வந்து பிரிப்பாங்க, எம்பிசி டிஎன்சிக்கு பிரிப்பாங்க, ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிரிப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே சேர்த்து தான் வந்து இந்த 171 சீட்டு. அப்போ இந்த 171 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 100 சீட்டாவது நம்மளுக்கு வந்து ஃபில் ஆயிரும். 100 சீட்ல வந்து பாத்தீங்கன்னா மீதி பேலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா உங்களுக்கு ஒரு குத்து மதிப்பா தான் சொல்றேன் 100 சீட் வந்து ஃபில் ஆயிரும்னு சொல்லிட்டு. அந்த 100 சீட் வந்து 90 சீட்டு கூட ஃபில் ஆகலாம், இல்ல 100 சீட் இல்ல 120 சீட்டு கூட ஃபில் ஆகலாம். இப்ப அந்த 120 சீட் வந்து ஃபில் ஆயிருச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து யூனிவர்சிட்டியோட பிரின்சிபல் வந்து சாரி காலேஜோட பிரின்சிபல் வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து நடக்கும். செகண்ட் ரவுண்ட் வந்து எதை பேஸ் பண்ணி நடக்கும் அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய சீட் வேகன்சிஸ் லிஸ்ட்டை ரிப்போர்ட்டை பொறுத்து தான் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து நடக்கும். ஆனா கண்டிப்பா வந்து ஷேரா வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஷேரா கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வெயிட் பண்ணலாம். செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் வந்து நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. கண்டிப்பா நம்ம சேனல்லயே உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரமே வந்து அதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். வெயிட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல எவ்வளவு மார்க் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எவ்வளவு மார்க் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு செகண்ட் ரவுண்ட்ல வந்து சீட் கிடைக்கும். தேர்ட் ரவுண்ட் வந்து நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தேர்ட் ரவுண்டு நடக்கிறது வந்து செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங் நடக்கிறத பொறுத்து தான் நம்ம தேர்ட் ரவுண்டு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது சொல்ல முடியும். இப்போதைக்கு நம்ம வந்து தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கை பத்தி நம்ம பேச முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இன்னமும் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகல. இப்பதான் வந்து ப்ராசஸ்ல வந்து போயிட்டு இருக்குது. செகண்ட் ரவுண்ட் வந்து நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஜூலை மந்த் செகண்ட் வீக்ல நம்ம வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? இதான் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு அப்டேட்டா வந்து தெரியக்கூடிய விஷயமா இருக்கும். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.